சோதனை என்கிறார்கள், கஷ்டம் என்கிறார்கள், பிரச்சனை என்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் அமல் செஞ்சும் கூட அல்லாஹ் எங்களை சோதிக்கிறானே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சிலர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கிட்டவர்களை மாத்திரம் சோதிப்பதில்லை, நல்லவர்களையும் அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். நல்லவர்களை சோதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், பொறுமையாக இருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். நபிமார்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? ரசூல்மார்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? சஹாபாக்களை சோதிக்கவில்லையா? அல்லாஹ் நல்லடியார்களையும் அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். ஒன்று பாவத்தின் மூலமாக அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துவான். அதை போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்து பார்ப்பான். எப்படி இருக்கிறார், எந்த நிலைமையில இருக்கிறார், என்னை நினைக்கிறாரா, என்னை அழைக்கிறாரா என்று அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த உலகத்திலே பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிக்கல்கள் வருகிறது. ஆனால் நாம் அமலை விட்டுவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய தொடர்பை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தொடர்போடு உலகத்திலே வாழ வேண்டும். நபிமார்களுக்கு வந்த பிரச்சனைகளை போன்றதா நமது பிரச்சனைகள்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்து காட்டினான். சகோதரர்களே, அதனால் சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகளை வந்தாலும் நாம் அமலை விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தொடர்பை சரியான முறையில் இருக்க வேண்டும். நபிமார்களை அல்லாஹ் சோதித்து விட்டு அல்லாஹ் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சோதித்தான். சகோதரர்களே,